வெல்கம் ஆல். இன்றைக்கி வீடியோவில் 6th ஸ்டாண்டர்ட் சயின்ஸில் உள்ள 3rd சாப்டரில் உள்ள மீனிங்ஸும் ஒன் வேர்ட்ஸும் பார்ப்போம். 3rd சாப்டரு டைட்டில் மேட்டர் அரவுண்ட் அஸ். இதில் மீனிங்ஸ் பார்ப்போம். டிஃப்யூஷன் பரவுதல் விரவுதல், லிக்யூஃபேக்ஷன் நீர்மமாக்கல், கம்ப்ரஸபிள் அழுத்தப்படக்கூடிய, அன்அடல்டரேட்டட் கலப்படமற்ற, காம்போனன்ட்ஸ் பகுதி பொருட்கள், ப்ரொபோர்ஷன் விகிதம், எக்ஸ்ட்ராக்ஷன் பிரித்தெடுத்தல், ஸ்ட்ரெயினர் வடிகட்டி, சேர்னிங் கடைதல், த்ரெஷிங் கதிரடித்தல், வின்னோயிங் தூற்றுதல், செடிமெண்டேஷன் படிய வைத்தல், டீகேனேஷன் தெளிய வைத்து இருத்தல், ஃபில்ட்ரேட் வடிநீர், ரியாக்ஷன் வினை, டிசால்ஷன் கரைத்தல், சப்ளிமேஷன் பதங்கமாதல், மெல்டிங் உருகுதல், வேப்பரைசேஷன் ஆவியாக்குதல், கண்டன்சேஷன் ஆவி சுருங்குதல், ஃப்ரீசிங் உறைதல். ஒன்னொரு கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் பார்ப்போம். இது உங்கள் புக்கில் பக்கம் 50 இருக்குது. சூஸ் த கரெக்ட் ஆன்சர். ஃபஸ்ட் ரோமன் லெட்டர். ஃபஸ்ட்டு கொஸ்டின், டேஸ் இட் நாட் மேட் ஆஃப் மேட்டர். இந்த 4 ஆன்சரில் மேட் ஆஃப் மேட்டர் இல்லாதது எது அப்படிங்கிறதுக்கா கோல்ட் ரிங்கு, அயன் நெயில், ஆயில் ட்ராப்பு, லைட் ரே. அப்போ நமக்கு ஆன்சரு லைட் ரே. செகண்ட் கொஸ்டின் பார்ப்போம். 200 ml ஆஃப் வாட்டர் இஸ் poured into a bowl of 400 ml capacity. The volume of water will be. இப்போ வால்யூம் ஆஃப் வாட்டர் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அந்த கிண்ணத்தோட பவுலோட கெப்பாசிட்டி 400 ml. ஆனால் நான் ஊற்றுனது 200 ml வாட்டர் தான் ஊற்றிருக்கோம். அப்போ வாட்டரோட வால்யூம் நம்ம எவ்வளோ ஊற்றுனமோ அதான் இருக்கும், 200 ml. தேர்ட் கொஸ்டின், சீட்ஸ் ஃப்ரம் வாட்டர்மெலன் கேன் பி ரிமூவ்டு பை. இந்த வாட்டர்மெலன் பழத்தில் உள்ள விதையெல்லாம் நம்ம எப்படி இருப்போம், கையிலே பிரித்து எடுத்துடலாம். அப்போ அது ஹேண்ட் பிக்கிங். இதில் உள்ள மற்ற ஆப்ஷன் ஃபில்ட்ரேஷன், மேக்னெட்டிக் செப்பரேஷன், டீகேண்டேஷன் கொடுத்துருக்காங்க. அடுத்து ஃபோர்த் கொஸ்டின் பார்ப்போம். லைட்டர் impurities லைக் டஸ்ட் வென் மிக்ஸ்டு வித் ரைஸ் ஆர் பல்சஸ் கேன் பி ரிமூவ்டு பை. இந்த அரிசி இல்லைன்னா பருப்பில் கிடக்கக்கூடிய ரொம்ப லேசான தூசிகளை நம்ம எப்படி எடுக்கலாம் அப்படின்னு, அது சும்மா அந்த காற்று பறத்துற அந்த சொலவு மாதிரி வச்சு பிறக்கிறது, மரத்தை வச்சு படைக்கிற அந்த மாதிரி எடுக்கிறது தான் வின்னோயிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏ ஃபில்ட்ரேஷன், பி செடிமெண்டேஷன், சி டீகேண்டேஷன், டி வின்னோயிங் வச்சு எடுத்துடலாம். காற்றுனால பறக்க வைக்கிறது மூலம் எடுத்துடலாம். லேசான தூசியெல்லாம் காற்றுல பறந்துட்டு அப்புறம் இருக்கிற அரிசி பருப்பை நம்ம எடுத்து வச்சுக்கலாம். அடுத்த 5வது கொஸ்டின், டேஸ் இஸ் எசென்ஷியல் டு பெர்ஃபார்ம் வின்னோயிங் ஆக்டிவிட்டி. நமக்கு இந்த வின்னோயிங்கை வச்சு தேவையில்லாத பொருட்கள் எடுக்கிறதுக்கு நமக்கு என்ன தேவை, முக்கியமாக என்ன தேவைன்னா காற்று தான் லேசான பொருட்களை வெளியில் மூவ் பண்ணி விட்டுரும். 6th கொஸ்டின், ஃபில்ட்ரேஷன் மெத்தட் இஸ் எஃபெக்டிவ் செப்பரேட்டிங் டேஸ் மிக்சர். எந்த கலவையை ஃபில்ட்ரேஷன் மெத்தடில் பயனுள்ளதாக நம்ம பிரிக்கலாம்னு கேட்டிருக்காங்க. சாலிட் லிக்விட் கலவை, திரவ கலவையை நம்ம பிரிச்சிடலாம். அமங் த ஃபாலோயிங் டேஸ் நாட் ஏ மிக்சர். இந்த 4 ஆன்சரில் எது கலவை கிடையாதுன்னு கேட்டிருக்காங்க. காஃபி வித் மில்க்கு மிக்சர், லெமன் ஜூஸும் மிக்சர் தான், லெமனு அப்புறம் வாட்ரு சுகர் நம்ம சேர்ப்போம், அதனால் அது மிக்சர் தான். சி வாட்டர் மிக்சர் கிடையாது. இப்போ கரெக்டான ஆன்சர் வாட்டர் தான். டி ஆப்ஷன், ஐஸ்கிரீம் எம்படட் வித் நட்ஸ் கேட்டிருக்காங்க. நட்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த ஐஸ்கிரீம் எம்படட் வித் நட்ஸும் மிக்சர் தான். கொஸ்டினில் கேட்டது நாட்டிய மிக்சர். அப்போ கரெக்டான ஆன்சர் வாட்டர். அடுத்து செகண்ட் ரோமன் லெட்டர் பார்க்கலாம். ஃபில் இன் த பிளாங்க்ஸ். மேட்டர் இஸ் மேட் அப் ஆஃப் ஆட்டம்ஸ். பொருட்கள் அணுக்களால் செய்யப்படுகிறது. இன் சாலிட்ஸ் த ஸ்பேஸ் பிட்வீன் த பார்ட்டிகிள்ஸ் இஸ் லெஸ் தேன் இன் அண்ட் லிக்யூடு திரவத்தை விட திண்மங்கள் திடப்பொருளில் சாயிலில் சில திடப்பொருளில் அதில் உள்ள பொருட்கள் சின்ன சின்ன பார்ட்டிகிள்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா இடைவெளி குறையாக இருக்கும். பார்ட்டிகிள்ஸ் இஸ் லெஸ் தேன் இன் அண்ட் லிக்யூட். அடுத்து தேர்ட் கொஸ்டின் பார்ப்போம். கிரெயின்ஸ் கேன் பி செப்பரேட்டட் ஃப்ரம் தயர் ஸ்டாக்ஸ் பை த்ரெஷிங். அந்த தானியங்கள்லாம் அதோட செடியிலேருந்து எப்படி
பிரித்து எடுக்காங்க அப்படின்னா த்ரெஷிங்னா தூத்துறது சொல்லுவாங்க. அடித்து தூற்றும் பொழுது அந்த செடியில் உள்ள அந்த செடிகளில் உள்ள தானியங்கள்லாம் கீழே உதிர்ந்துடும். அதுக்கப்புறம் அதை எடுத்துக்கிடுவாங்க. அதில் அந்த மெத்தடுக்கு பேர் த்ரெஷிங்ஸ். 4th கொஸ்டின் 4th ஃபில்லை பார்ப்போம். சில்லிஸ் ஆர் ரிமூவ்டு ஃப்ரம் உப்புமாவிலேருந்து நம்ம மிளகாய் எப்படி இருக்கும் கையிலே இப்போ எடுத்துருவோம். கையில் எடுத்து ரிமூவ் பண்ணுறது பேர் ஹேண்ட் பிக்கிங் மெத்தட். 5th கொஸ்டின் த மெத்தட் எம்ப்ளாய்ட் டு செப்பரேட் கிளே பார்ட்டிகிள்ஸ் ஃப்ரம் வாட்டர் இஸ். அந்த கிளே பார்ட்டிகல்ஸ்னால் அந்த மண் தூசி அந்த மாதிரி உள்ளதை நம்ம எப்படி தண்ணியிலேருந்து ரிமூவ் பண்ணுவோம். ஃபில்ட்ரேஷன்னா வடிகட்டுறது மூலமாக தான் நம்ம எடுக்க முடியும். அடுத்த 6வது கொஸ்டின் வாட்டர் அப்டைன்ட் ஃப்ரம் டியூப்வெல்ஸ் இஸ் யூஸ்வலி. டியூப்வெல்ஸில் கிடைக்கிற வாட்டர் இல்லை எப்பயுமே இம்பியூர் வாட்டர்ஸ். அதில் வந்து சில மண் துகள்களும் கலந்துருக்க வாய்ப்பு இருக்குது. 7th கொஸ்டின் விச் அமங் த ஃபாலோயிங் will get attracted to by magnet. ப்ராக்கெட்டில் சேஃப்டி பின்ஸு பென்சில் அண்ட் ரப்பர் பேண்டு. மேக்னெட்டு காந்தத்தால் கவரக்கூடியது என்ன அப்படின்னா மெட்டல் திங்ஸாக இருக்கிறது தான் காந்தத்தால் அட்ராக்ட் பண்ணும். சேஃப்டி பின்ஸ் தான் அட்ராக்ட் பண்ணும். பென்சில் ரப்பர் பேண்ட்லாம் காந்தத்தால் அட்ராக்ட் பண்ணாது. அடுத்து 3rd ரோம் லெட்டர் பார்ப்போம். ஸ்டேட் ட்ரூ ஆர் ஃபால்ஸ். இஃப் ஃபால்ஸ் கரெக்ட் த ஸ்டேட்மெண்ட். ஃபால்ஸாக இருந்ததுன்னா கரெக்டான ஆன்சர் எழுதுங்காங்க. ஏர் இஸ் நாட் கம்ப்ரஸபிள் அப்படிங்கிறது ஃபால்ஸு. அப்போ இது கரெக்டான சென்டென்ஸாக இருக்குன்னா தப்பை நம்ம அழிக்கணும்னா நாட்டை தான் எரேஸ் பண்ணணும். அடுத்து லிக்யூட்ஸ் ஹேவ் நோ ஃபிக்ஸ்டு வால்யூம் பட் ஹேவ் ஃபிக்ஸ்டு ஷேப்பு. இது ஃபால்ஸு. லிக்யூடு ஹேஸ் நோ ஃபிக்ஸ்டு ஷேப். லிக்யூட்ஸுக்கு வந்து திரவத்துக்கு ஃபிக்ஸ்டு ஷேப் கிடையாது. அதனால் பட்டு ஹேவ் எடுத்துகிட்டு நோ போட்டுருணும். பார்ட்டிகல்ஸ் இன் சாலிட்ஸ் ஆர் ஃப்ரீ டு மூவ். சாலிட்டில் உள்ள பார்ட்டிகல்ஸ் வந்து ஃப்ரீயாக மூவ் ஆகும் அப்படின்னு போட்டிருக்காங்க. மூவ் ஆகாது ஃபால்ஸு. நாட் ஃப்ரீ டு மூவ். அது வந்து வேகமாக மூவ் ஆகாது. அடுத்து 4th கொஸ்டின் பார்ப்போம். வென் பல்சஸ் ஆர் வாஷ்டு வித் வாட்டர் பிஃபோர் குக்கிங் வாட்டர் இஸ் செப்பரேட்டட் ஃப்ரம் தம் பை ஃபில்ட்ரேஷன். ஃபில்ட்ரேஷன் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. பல்சஸ் அப்படின்னா பருப்புகளை நம்ம வாஷ் பண்ணும்போது எப்படி நம்ம எந்த மெத்தடில் வாஷ் பண்ணோம்னா வடிகட்டுதல்னு கொடுத்துருக்காங்க. வடிகட்டுதல் கிடையாது, தெளிய வைத்து இருத்தல். டீகேனேஷன் வச்சு தான் நம்ம தெளிய வச்சு இருக்கோம். அதனால் நமக்கு ஆன்சர் ஃபால்ஸு. ஃபில்ட்ரேஷனுக்கு பதில் டீகேனேஷன் இருக்கணும். அப்போ தான் ஆன்சர் ரைட்டு. அடுத்த 5வது கொஸ்டின் ஸ்ட்ரெயினர் இஸ் எ கைண்ட் ஆஃப் சீஃப் விச் இஸ் யூஸ்டு டு செப்பரேட் லிக்யூட் ஃப்ரம் சாலிட். அது லிக்யூட் ஃப்ரம் சாலிட் கிடையாது, சாலிடை தான் லிக்யூட்லேருந்து பிரிக்கும். இப்போ அது ஃபால்ஸு ஆன்சரு. இந்த இடத்துல சாலிட்டும் இருக்கணும், இந்த இடத்துல லிக்யூடும் இருக்கணும், இருந்தால் ஆன்சர் கரெக்டு. அதனால் இப்படி கரெக்ஷன் பண்ணி வச்சுருவோம். அடுத்து 6வது கொஸ்டின் கிரெயின் அண்ட் ஹஸ்க் கேன் பி செப்பரேட்டட் பை வின்னோயிங். இந்த அரிசியும் தானியமும் அந்த தானியங்களோட ஹஸ்க்குனா உமி. தானியத்தில் மேலே முடியிருக்க அந்த தோலை தான் உமி அப்படி சொல்லுவோம், ஹஸ்க்கு. இந்த தானியமும் அதோட உமி எப்படி பிரிக்காங்க அப்படின்னா வின்னோயிங். அதை அப்படி தூத்து விட்டோம் அப்படின்னா அது பிரிஞ்சிடும். உமியிலேருந்து உமியெல்லாம் பறந்துடும். அப்புறம் நமக்கு தானியம் மட்டும் கிடைக்கும். அப்போ ரைட்டு தான், ட்ரூ. அடுத்து 7வது கொஸ்டின் பார்ப்போம். ஏர் இஸ் எ பியூர் சப்ஸ்டான்ஸ். ஏர் வந்து தனியான ஒரு பொருள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஏர் வந்து தனியான பொருள் கிடையாது. அதில் நிறைய கேஸஸ் வந்து ஜாயிண்ட் ஆகி மிக்ஸ் ஆகிருக்கும், மிக்சராக தான் இருக்கும். அதனால் ஃபால்ஸ்னு போட்டு தப்பு உள்ளதை கரெக்ஷன் பண்ண சொல்லியிருக்காங்க. அதனால் பியூர் எடுத்துகிட்டு மிக்சர்னு எழுதியிருக்கேன். 8th கொஸ்டின் பட்டர் ஃப்ரம் கர்ட் இஸ் செப்பரேட்டட் பை செடிமெண்டேஷன். பட்டர் வந்து தயிரில் வந்து வெண்ணெயை எப்படி பிரிக்காங்க அப்படின்னா செடிமெண்டேஷன், வீழ்வடிவாதலில் பிரிக்காங்க. வீழ்வடிவாதல் கிடையாது, கடைதல். தயிரை கடைஞ்ச அப்புறம் தான் அந்த வெண்ணெய் எடுக்க முடியும். அந்த கடைதலுக்கு இங்கிலீஷில் பேர் சர்னிங், CHURNING. அதனால் ஃபால்ஸ் போட்டுட்டு இந்த தப்பான செடிமெண்டேஷனை அடிச்சுட்டு சர்னிங் போட்டிருக்கேன். அடுத்து 4th ரோம் லெட்டர் பார்ப்போம். கம்ப்ளீட் த கிவன் அனாலஜி. சாலிடுக்கு ரிஜிடிட்டி, கேஸுக்கு கம்ப்ரெசிபிலிட்டி, லார்ஜ் இன்டர் பார்ட்டிகிள் ஸ்பேஸு கேஸு. அப்புறம் சாலிடுக்கு என்ன வரணும்னா லிட்டில் இன்டர் பார்ட்டிகிள் ஸ்பேஸு. 3rd கொஸ்டின் சாலிட்னா டெஃபினைட் ஷேப்பு. ஷேப் ஆஃப் த வெசல் வர்றது என்னது? அப்போ லிக்யூடு தான் ஷேப் ஆஃப் த வெசல். அது எந்த பாத்திரத்தில் ஊற்றுறோமோ அதோட ஷேப்பே வரும். அப்போ லிக்யூட்ஸ்க்கு தான் வரும். ஹஸ்க்கு கிரைட்ஸு வின்னோயிங்.
நம்ம வந்து தானியங்களையும் அதோட தோல் அந்த உமியவும் விண்ணோயும் வச்சு ரிமூவ் பண்ணணும். ஷார்ட்டஸ்ட்டு சாக் பீஸு செடிமெண்டேஷன் அண்ட் டீகேனேஷன், அதை வீழ்வடிவாக்கி தெளிய வச்சு இருத்தோன்னா வந்துடும். அடுத்து முறுக்கு ஃப்ரம் ஹாட் ஆயில், சூடான எண்ணெயிலேருந்து முறுக்கு எடுக்கிறது. ஃபில்ட்ரேஷன், அந்த கண்ணா உள்ள கரண்டியில் அதை ஃபில்ட்ரு பண்ணி எண்ணெயை ஃபில்ட்ரு பண்ணி எடுப்பாங்க, அதுக்கு தான் பேர் ஃபில்ட்ரேஷன். காஃபி பவுடர் ரெசிடியூ ஃப்ரம் டிகாக்ஷன்லேருந்து காஃபி பவுடர் வீழ்வடிவ எடுக்கிறதுக்கு பேர் ஃபில்ட்ரேஷன். The 6th question, iron sulfur mixture. The mustard seeds from urd dal rolling. மஸ்டர்ட் சீட்ஸை உளுந்த பருப்புலேருந்து நம்ம கடுகை பிரித்து எடுக்கிறதுக்கு ரோலிங் யூஸ் பண்ணுவோம். ரோலிங் மெத்தடு. அயன் சல்ஃபர் மிக்சரில் மேக்னெட்டிக் செப்பரேஷன், அயனும் சல்ஃபரும் ஒரு கலவையாக இருந்ததுன்னா அதுலேருந்து அயனை சல்ஃபர்லேருந்து எப்படி பிரிக்கணும்னா, அயனை மேக்னெட்டை வச்சோன்னா நமக்கு அட்ராக்ட் பண்ணோம், அதை வச்சு நம்ம பிரிச்சிடலாம். அதான் மேக்னெட்டிக் செப்பரேஷன் அப்படின்னு கொடுத்துருக்கு. அடுத்து மேட்ச் த ஃபாலோயிங் பார்ப்போம். ப்ராப்பர்ட்டி எக்ஸாம்பிள். ஃபர்ஸ்ட் ஒன், பிரேக்ஸ் ஈஸிலி, மண்பானை ஈஸியாக உடஞ்சிரும். பென்ஸ் ரெடிலி, ஈஸியாக வளையும் அப்படிங்க பிளாஸ்டிக் வயர். கேன் பி ஸ்ட்ரெச்டு ஈஸிலி, நல்லா வளைஞ்சி நீளமாக இழுத்து வைக்க முடியும், இது ஈஸியானது. ரப்பர் பேண்டை தான் நீளமாக இழுக்க முடியும். தேர்டுக்கு வந்து ஆன்சர் ரப்பர் பேண்டு. கெட்ஸ் கம்ப்ரஸ்டு ஈஸிலி, கம்ப்ரஸ்ஸாக நமக்கு அழுத்தம் கொடுக்கும்போது அழகாக அது அமுங்கி ஈஸியாக வரும் அப்படிங்கிறதுனா காட்டன் உள்ள. கெட்ஸ் ஹீட்டட் ரெடிலி, சீக்கிரம் சூடு பண்ணும்போது ஸ்பீடாக சூடாயிரும், அப்போ அது மெட்டல் பேன். அடுத்தது பி கொஸ்டின், இதை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். முனிஸ் மேத்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.